எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம எந்த ஒரு கட்சியும் சார்ந்து நம்ம பேச போதில்லை. ஸோ நம்ம அலசி ஆராய்ந்து மட்டுமே நம்ம பேசலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ கரூரில் பார்த்திங்கன்னா நம்ம தாவேக தலைவர் சனிக்கிழமை அன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா தாவேக தலைவர் அவருடைய பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய விதமான குளறுபடிகள் அங்கே இருந்தது அப்படின்ற ஒரு தகவலே சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமான பேர் வந்திருக்காங்க. ஸோ அதிகமான பேர் வந்ததால் பார்த்திங்கன்னா இட நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இடம் நெருக்கடியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உள்ளே திமுகவுடைய சதி உள்ளே இருக்குது. ஸோ அவங்க உள்ளே வந்ததால் தான் தடியடி நடத்தி சில ப்ராப்ளம்ஸ் அங்கே நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம நேரடியாக நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க ஒரு கருத்தாக சொல்லிக்கிற விஷயம். எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா 10 பிஞ்சுகளோடைய உயிரை நம்ம இழக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக ஆயிருக்கு. நிறைய பெண்கள், ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 41 பேரை நம்ம இழந்திருக்கிறோன்றது ஒரு பெரிய ஒரு வலிமிக்க ஒரு செய்தியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் விஜய் சார் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டார். ஸோ ப்ராப்ளம் அங்கே ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் அந்த அவராக இருக்கட்டும், அவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரும் கட்டுப்படுத்த எதுவுமே முயற்சி எடுக்கலையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே 500 போலீஸ் இருக்கிறாங்க. 500 போலீஸ் இருந்தால் கண்டிப்பாக அங்கே எந்த பிரச்சனையும் வந்திருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் விஜய் சார் போயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே அவர் இருந்தார்னா பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ போலீஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் எனக்கு தோணுது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்திலே தான் அவர் நின்றுட்டுருக்காரு. ஸோ 2 கிலோமீட்டரு தூரத்தில் அவர் நின்றுட்டு ஆம்புலன்ஸையும் ஆட்களையும் ஏவி விட்டு அவர் தான் இந்த சதி பண்ணார் அப்படின்ற தகவலும் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருக்கு உடனே அறிவிப்பை கொடுத்து உடனே எல்லாமே ஆனால் பார்த்திங்கன்னா சட்டு நடந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்குள்ளவே எல்லா விஷயங்களும் நம்ம நிதி உதவியே அளிக்கிற அளவுக்கு எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ எனிவே இப்போது மக்களாகிய இப்போ ஆட்சியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அது முன்னுக்கு பின்னும் முரணாகவும் நடக்கும். அது மாதிரி ஆட்சியில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு சில போராட்டங்கள் நடக்க தான் செய்யும். மக்களாகிய நாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நம்ம இருக்கணும். எல்லாருக்குமே எல்லா கட்சியும் எல்லாமே தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. தலைவர்களுக்கு அவங்கவுங்க ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. ஸோ குழந்தைங்கள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் டிவியிலே பார்த்துக்கோங்க. உடம்பு முடியாதவங்க போக தேவையில்லை இல்லையா. ஏன்னா இது ஒரு திட்டமிட்ட சதின்ற தகவல் நம்மளுக்கு வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த குழந்தைங்களால் அது எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலைமை இல்லாமல் இருக்கலாம். ஸோ குழந்தைங்க இல்லை வயசானவங்கலாம் சீக்கிரமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதன் காரணமாக கூட பார்த்திங்கன்னா அவனுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும். இளைஞர்கள் இல்லை ஆண்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பலமாக இருப்பாங்க. ஸோ அவங்களால எதையும் எதிர்கொள்ள முடியுன்றதால ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க போயிட்டு வரட்டும். ஸோ உடம்பு சரியில்லாதவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம போய் தான் நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆட்சியில் என்ன நடக்குது, என்ன விதமான குளறுபடிகள் நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் யார் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, நல்ல
நல்லது எது கெட்டது எது அப்படின்ற பார்க்குற ஒரு கணிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது. ஸோ நாலேஜ் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஓட்டும் போட போகிறோம். நம்ம இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா யோசித்து நிதானமாக வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே அலசி ஆராய்ந்து ஒரு உண்மையான தலைவனை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். எப்போவுமே வந்து நம்ம பண்ணுற ஒரு பெரிய விஷயமே தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் தான் இவங்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சரியான தலைவனை தேர்ந்தெடுத்து அவருடைய வழிபாதையில் நம்ம எல்லாருமே போகணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயங்க, விஜய் சார் வந்து எப்போவுமே அவருடைய ஃபேன்ஸுக்காக ரொம்பவே அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வர வருமானமே வந்து பார்த்திங்கன்னா 200 கோடி 300 கோடி அளவுக்குலாம் சம்பளம் தர அளவுக்கு இருக்காங்க. அதை அவர் சம்பாதிச்சாலே போதும். அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து நான் நிறைய காசு பணம் புகழ் இது எல்லாமே பார்த்துட்டேன். இது எல்லாமே வந்து உங்களுடைய அதாவது ஃபேன்ஸால் தான் எனக்கு இவ்வளோ வந்தது. இனிமேல் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி வர மனுஷன் வந்து எப்படி வந்து ஒரு கொலை பண்ண சதி பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஸோ அப்படி இருக்க வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நம்ம மாநாட்டுகளில் கூட நிறைய பார்த்துருக்கோம். அவங்க ஃபேன்ஸ் எப்படியாச்சும் தாவி வரும்போது கூட அவங்களுடைய பாடி கார்ட்ஸ் அட்டாக் பண்ணாத அளவுக்கு விஜய் வந்து அவ்வளோ ஒரு பொறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்துவார். ஸோ அது வந்து நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் யார் மேலே மிஸ்டேக்கு, யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.